விழிப்புணர்வு பதிவு. 50 வயது கடந்த தோழி ஒருவரின் அனுபவ பகிர்வு இது. அந்த தோழிக்கு நீண்ட நாட்களாக உயர் தோழியாக இன்னொரு தோழி இருந்திருக்கிறார். இருவருடையுமே மிகப்பெரிய புரிதல், அன்பு, பாசம் இப்படி அனைத்துமே இருந்திருக்கிறது. ஒருவருக்கொருவர் தங்கள் வீடுகளில் உள்ள பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதும் அதில் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்வதுமாய் அந்த நட்பு இன்னும் அதிக பிணைப்போடு சென்று கொண்டே இருந்திருக்கிறது. இருவர்களின் கணவர்களை குறித்து பகிர்வு எப்போதுமே இருவருக்குள் பேச்சு பொருளாகவே இருந்திருக்கிறது. எனது தோழி அவர்களின் தோழியிடம் தனது கணவரின் குறைகளை சொல்ல தொடங்கியிருக்கிறார். அந்த தோழியும் அவரது கணவரின் குறைகளை சொல்ல ஆரம்பித்து இருக்கிறார். இருவரும் கட்டிப்பிடித்து நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று அழுது கொள்வார்களாம். எனது தோழிக்கு ஆறுதலாய் இருப்பது அவள் மட்டுமே என்ற நிலை இருந்திருக்கிறது. அடிக்கடி சந்தித்து ஒருவர் ஒரு ஆறுதல் சொல்ல நாட்கள் நீள நீள அந்த தோழி எனது தோழிக்கு ஆலோசனை சொல்ல தொடங்கியிருக்கிறாள். நீ இப்படி செய், அதை அப்படி செய் என்றெல்லாம் அவள் இவளை வேறு உலகத்திற்கு நகர்த்த தொடங்கியிருக்கிறாள். உனக்கு என்ன குறை? எதற்கு அந்த ஆள் உனக்கு? நீ நல்லா சம்பாதிக்கிற, அப்புறம் எதுக்கு அந்த ஆளை கட்டிக்கிட்டு அழுவுற? விட்டு தள்ளு, வாழ்க்கையில் உன் பிள்ளைங்களுக்காக வாழு. அவரை விட இன்னொருவர் உனக்கு சிறப்பானவராக நிச்சயம் கிடைப்பார். இது அந்த காலம் போல இல்லை, நமக்கு பிடித்த வாழ்க்கையை வாழணும் என்றெல்லாம் அறிவுரை கூற தொடங்கியிருக்கிறாள். இவளுக்கு வாழ்க்கையில் இருந்த விகத்தில் அவள் சொல்வதை கேட்டவுடன் ஆனந்தமாய் மாறியிருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல இவள் தன் கணவனை விவாகரத்து செய்து இருக்கிறார். இவருடைய 30 வயதில் இது நடந்திருக்கிறது. இப்பொழுது இவர்களுக்கு 50 வயது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தன் 2 பிள்ளைங்களை மட்டும் இவர் மட்டும் தனியே வாழ்ந்திருக்கிறார். இந்த உலகம் தனியே வாழும் பெண்களை விடுமா? பல ஆண்கள் இவளை பின்தொடர தோழியின் ஆலோசனைப்படி ஒருவரை கைப்பிடிக்க கொஞ்ச நாளில் சண்டை வர, பின்பு அதே தோழியின் ஆலோசனைப்படி இன்னொருவரை நம்பி கைப்பிடிக்க அதுவும் சண்டையில் முடிய, இப்படியே 20 ஆண்டுகள் இவர் வாழ்க்கை ஓடிவிட்டது. இப்பொழுது சமூகத்தில் இவர் பேர் கெட்டுப்போனதுதான் மிச்சமாம். இப்பொழுது பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டார்கள். இவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து தனியே இருக்கிறார். சரி, இவர்களை தோழி ஒருவர் இருந்தார் இல்லையா? அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போமா? அவர் இப்பொழுதும் அந்த சரியில்லாத கணவனுடன் சேர்ந்துதான் குடும்பம் நடத்துகிறார். அவரை பிரிய முற்படாமல் அவருடனே வாழ்ந்து இப்போது பிள்ளைங்களை நல்ல நிலையில் ஆளாக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் வாழ்க்கையில் அப்படி இருக்கும்போது ஏன் அவர் தோழிக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்ல வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அதுதான் நீங்கள் இந்த கதையின் ஊடாக அறிந்து கொள்ள வேண்டிய உளவியல் உண்மை. அந்த தோழிக்கு அவர் கணவனின் மீது வெறுப்பும் மனக்கசப்பும் இருந்துள்ளது. அவரை உதறிவிட்டு எப்படி ஒரு கனவு உலகில் வாழ விரும்பினாரோ அதை அவர் தோழியின் மூலம் வாழ்ந்து உள்ளார். அவளின் குடும்ப சூழல் அறிந்து அவள் கணவரிடம் இருந்து பிரிந்து செல்லாமல் அவரை அனுசரித்து வாழ்ந்தவள் அந்த குடும்ப உறவில் கணவனின் மீது இருந்த வெறுப்பை அவள் தோழி வந்து சொல்லும்போது அவளின் இதய ஆசைகளை அவளிடம் சொல்லி மன நிம்மதி அடைந்திருக்கிறார். முடிவு, ஒரு இளம் வயது பெண் தன் வாழ்க்கையில் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறுகளை தோழி ஒருவர் இருக்கிறார் என்ற மனநிலையில் துணிவாய் செய்து இன்று வாழ்க்கையை இழந்து நிற்கிறார். இப்பொழுதும் இருவரும் தோழிகள்தான். ஆனால் ஒருவர் வாழ்கிறார், இன்னொருவர் அனாதையாக நிற்கிறார். இப்பொழுது சில நாட்கள் இருவரிடம் அந்த தோழி பேசுவது இல்லையாம். இவள் ஏன் என்று கேட்டால், இல்லை, என் கணவர் உன்னோடு பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நீ நடத்தை கெட்டவள் என்று சொல்கிறார். அதனால் அவருக்கு தெரியாமல் நாம் பேசிக்கொள்ளலாம் என்கிறாராம். நம் வாழ்க்கையைப் போல இன்னொருவருக்கு வாழ்க்கை கிடையாது உறவுகளே. இங்கு ஒவ்வொருவருக்கு கைரேகை வித்தியாசப்படுவது போல் வாழ்க்கையும் ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படும். அதை புரிந்து கொண்டால் இன்னொரு வாழ்க்கையை பார்த்து எனக்கும் இது போன்ற வாழ்க்கை தான் அமைந்துவிட்டது என்று சொல்ல மாட்டீர்கள். அவர்கள் வாழ்க்கையை மூக்கை நுழைத்து உங்களால் செய்ய முடியாத பல விஷயங்களை அவர்களை கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் செய்து பார்க்க முயல மாட்டீர்கள். இந்த அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்த தோழியிடம் நான் கேட்ட ஒரே கேள்வி, உங்கள் இருவருக்கும் கணவர்கள் சரியில்லை என்றுதானே உங்களுக்குள் பேசிக்கொண்டீர்கள். பின்பு உங்கள் கணவரை கைவிட அவர்கள் சொன்னபோது அவர்களின் கணவரை அவர்கள் கைவிடாமல் அவரோடு அனுசரித்து வாழ்வதை பார்த்து ஏன் நீ மட்டும் இப்படி இருக்கிறாய், நான் மட்டும் அவரை கைவிட வேண்டுமா என்று ஏன் கேள்வி கேட்கவில்லை என்றுதான். அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. காரணம், அந்த நேரத்து ஆறுதல் அவர்களை வழிநடத்தி இருக்கிறது. அவர்களுக்கு வாழ்க்கை குறித்த தெளிவான பார்வை இல்லாமல் இருந்திருக்கிறது. பாவம், என்ன செய்வது?